20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்த இண்டி கூட்டணி பாஜக என்ற ஒரு கட்சியை எதிர்க்க முடியாமல் திணறி வருகிறது. கூட்டணி என கொள்கையில்லாத கூட்டணிகளை வைத்துக் கொண்டு திண்டாடி வருகிறது. இதற்கிடையே மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை இண்டி கூட்டணியின் தலைவராக ஆக்க வேண்டும் என்ற அக்கட்சியினரின் கருத்து தற்போது தேசியவாத காங்கிரசின் தலைவர் சரத்பவார், சிவசேனா தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் ராவத், ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் ஆகியோரால் வழிமொழியப்பட்டிருக்கிறது. பாஜக அரசுக்கு எதிராக இண்டி கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்த முறையில் வழிநடத்துவதில் காங்கிரஸ் கட்சி சுயநலமாக நடந்து வருகிறது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தன்னிச்சையாக அது தீர்மானிக்கிறது. அவையில் ஒவ்வொரு நாளும் காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்பது கூட மற்ற கட்சிகளுக்கு தெரிவதில்லை. அதனால் காங்கிரஸ் எது செய்தாலும் அதை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு கூட்டணி கட்சிகள் தள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணிக்கு தலைமை ஏற்க மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு பெருகுகிறது. காங்கிரசின் முக்கியத்துவத்தை குறைக்கும் இந்த முயற்சி கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் பெரும் தோல்வியடைந்தது. அதனுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கட்சிகளும் தோல்வியடைந்தன. இதனால் ராகுல் தலைமை மீது நம்பிக்கை சரிந்தது. மேலும் தோல்விகளுக்கு காரணம் சிறுபான்மையினர் ஓட்டிற்காக பெரும்பான்மையான இந்துக்கள் குறித்து பேசியதுதான். மேலும் பார்லிமெண்டில் மோடி, அதானி விவகாரத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ராகுல் தலைமையில் தொடர் போராட்டம் நடப்பதும் இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு சலிப்பை ஏற்படுத்தியது. வேறு எந்த பிரச்சனை குறித்தும் பேச முடியவில்லை என திரிணாமுல் காங்கிரஸ் வெளிப்படையாக அதிருப்தி தெரிவித்தது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கு பரம எதிரிகளாக உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில் மம்தா தலைமையை ஏற்குமா என்ற கேள்வி மிரட்டுகிறது. காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்கொண்ட திமுகவும் மாநில கட்சியின் தலைவரான மம்தா தலைமையை ஏற்குமா என்பதும் சந்தேகம். ராகுலின் சிறுபான்மையின ஒட்டுக்காக எடுக்கப்படும் தன்னிச்சையான செயல்பாடு இண்டி கூட்டணியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருப்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது என சில மூத்த தலைவர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் மம்தா அவர்கள் இண்டி கூட்டணி தலைவராக என்னை ஆதரித்ததற்காக இண்டி கூட்டணி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை கௌரவித்த அனைவருக்கும் நன்றி. கூட்டணி தலைவர்கள் என் மீது காட்டிய மரியாதைக்கு நான் அனைவருக்கும் கடமைப்பட்டு இருக்கிறேன். நான் இண்டி கூட்டணியை வழிநடத்துவேன். இப்போது அதை நான் முன்னின்று நடத்துவேன். அவர்களால் கூட்டணியை வழிநடத்த முடியாவிட்டால் நான் என்ன செய்ய முடியும்? என்னால் அனைவரையும் ஒன்றாக அழைத்துச் செல்ல முடியும் என்று கூறினார். இது ராகுல், சோனியாவை கடுப்பேற்றியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து குளிர்கால கூட்டத்தொடருக்கு முன்பே இண்டி கூட்டணி சிதையும் என கூறி வருகிறார்கள். மேலும் 3வது அணி உருவாகவே மம்தா இவ்வாறு செய்கிறார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் எடுக்கும் முடிவுகளால் இந்துக்களின் ஓட்டு இண்டி கூட்டணிக்கு கிடைப்பதில்லை என்பதால் தான் இந்த முடிவை மம்தா எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.